ஏயா சட்னி ஆண்டி இந்த மாதிரி இருக்கு. சரி எப்படி இருக்கு சட்னி அரைக்கிற? ஆமா 2 நாளா பாக்குற சட்னி என்னமோ இது மாதிரி இன்னும் உடஞ்சி போன மாதிரி நிக்குது இது ஏண்டி? எப்போதும் நான் சொல்லிட்டேன் மலர் வந்துட்டேன் படிச்சு ஃப்ரிட்ஜில் ரொம்ப கொட்டி ஒன்றே வைக்காத ஃப்ரிட்ஜில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வைக்கக்கூடாது. ஏதோ சில பொருள் காட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீ சட்னி அரைச்சா மாவு அரைச்சா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சா அது என்ன உடம்புக்கு நல்லதா இல்லை? பனியால இருக்கும்யா. ஏண்டி பனிக்கும் சட்னிக்கு என்னடி சம்பந்தம்? அதுக்கு பனி ஒத்துக்கலப்ல இருக்கு, அதான் உறைஞ்சிடுச்சியா அது சட்னி. பனியில சட்னி உறைஞ்சிட்டா? ஏன் அப்ப சட்னிக்கு குளிருதா? போர்வை இருந்தா இழுத்து போத்தி விடியா. டிஃபன் சாப்பிட இந்தாயா இட்லி, நீ கேட்டா 2 இட்லி இருக்கு. தோசை விட்டான மலரு. இட்லி தாயா உடம்புக்கு நல்லது, சாப்பிடியா? அது உண்மைதான். நீ தோசை சுடுற பேர்ல தோசைகள் மாரி தான் தோசையும் இருக்கு. அந்த இதில் உள்ள கருப்பு அதில் போட்டு எடுத்து வந்துடுறேன். அதில் அடி பிடிச்ச மாதிரி தோசை எடுத்து. சரி பொடிக்கு என்ன யாரு போடுறது? உங்க அப்பா வந்து போடுவாரா? பொடிக்கு என்ன எடு? இந்தாயா எண்ணெய், நல்ல எண்ணெய். சரி நீ சாப்பிட்டியா மலரு? எங்கயா ஒரு மாதிரியா மயக்கமா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு, சாப்பிடவே இல்லையா. சும்மா ஒரு 5-6 இட்லி தின்னையா. வாந்தி வர மாதிரி இருக்கு, 5-6 இட்லி தின்ன.